It's story time. தன்னைத்தானே உயர்வா நினைச்சுக்கிட்டு வீண் பெருமை பேசிக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் திருந்தினானான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. புவனகிரிங்கிற ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு சொந்தமா அந்த ஊரை சுத்தி ஏராளமான விவசாய நிலங்கள் இருந்துச்சு. அவருக்கு ஒரே பையன், அவன் பேரு ஜெயபாலன். அந்த ஊர்ல படிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் ஜெயபாலன் மற்றவங்கள மாதிரி சாதாரணமாத்தான் இருந்தான். உயர்கல்விக்காக அந்த பணக்காரர் ஜெயபாலனை ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்துல சேர்த்து விட்டாரு. அங்க 5 வருஷம் படிச்சு முடிச்ச அப்புறம் ஜெயபாலன் தன்னோட சொந்த ஊருக்கு வந்து அவங்க அப்பாவோட சேர்ந்துகிட்டு விவசாயத்தையும் வியாபாரத்தையும் கவனிச்சுக்கிட்டான். இப்பதான் அந்த பணக்காரர் ஜெயபாலனுக்கு ஒரு புதிய பழக்கம் வந்திருக்கிறத கவனிச்சாரு. அவன் மற்றவங்களோட பேசும்போது அவங்க கிட்ட தன்னோட அருமை பெருமைகளை சொல்லி தன்னை பத்தி ரொம்ப உயர்வா பேசிக்க ஆரம்பிச்சிருந்தான். ஜெயபாலனோட இந்த பழக்கம் அந்த பணக்காரருக்கு கொஞ்சம் அருவருப்பா இருந்துச்சு. இந்த மாதிரி தன்னைத்தானே உயர்வா பேசிக்கிறது சரியான பழக்கம் இல்ல அப்படின்னு அவரு ஜெயபாலனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு. ஆனா ஜெயபாலன் அவரு சொன்னதை கேட்கவே இல்லை. நான் எங்கிட்ட இருக்கிற உயர்வான குணங்களை பத்தி தானே பெருமையா சொல்றேன், எங்கிட்ட இல்லாத எந்த ஒரு குணத்தை பத்தியும் நான் பெருமையா சொல்லலையே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவங்க அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்டான். அவரும் அவங்கிட்ட எங்கிட்ட கூட தான் நிறைய உயர்வான குணங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தி மற்றவங்க தான் பெருமையா சொல்லணும், நானே பெருமையா சொல்லிக்கிட்டா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. ஜெயபாலனை எப்படி திருத்துறதுன்னு தெரியாம அந்த பணக்காரர் ரொம்பவே தடுமாறி போனாரு. இந்த சமயத்துல ஒரு நாள் ஜெயபாலனோட மாமா அவரோட வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட ஜெயபாலனோட இந்த புதிய குணத்தை பத்தி சொல்லி அந்த பணக்காரர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அப்ப ஜெயபாலனோட மாமா சொன்னாரு, இப்ப இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு தன்னை பத்தியே உயர்வா பேசிக்கிற இந்த பழக்கம் இருக்கு. நீங்க ஜெயபாலனை என்னோட வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க, இந்த பழக்கத்தை நிறுத்த முடியுமான்னு நானும் முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பினாரு. அவர் ஊருக்கு போன 1 மாசம் கழிச்சு பணக்காரர் ஜெயபாலன் கிட்ட, மாதவன் மாமாவுக்கு உன்னால ஏதோ ஒரு முக்கியமான வேலை நடக்கணுமா, அதை உன்னால மட்டும்தான் செஞ்சு கொடுக்க முடியும்னு அவரு நினைக்கிறாரு, நீ மாமா வீட்டுக்கு போய் அவரு சொல்ற வேலைய செஞ்சு முடிச்சிட்டு வரியா அப்படின்னு கேட்டாரு. இப்ப ஜெயபாலன் அவங்க அப்பா கிட்ட, பாத்தீங்களா, என்ன பத்தி அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு, என்னால செய்ய முடியாத வேலை எதுவுமே இல்லைன்னு தான் இந்த வேலையை செய்யறதுக்கு அவர் என்ன வர சொல்லி இருக்காரு, என்னோட அறிவையும் திறமையும் பத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது, நான் இப்பவே கிளம்பி மாமாவோட ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி மாதவனோட ஊருக்கு கிளம்பி போனான். அவனை பார்த்த உடனே மாதவன் அவங்கிட்ட சொன்னாரு, நான் இன்னும் 2 நாள்ல பக்கத்துல இருக்கிற பெரிய நகரத்துக்கு கிளம்பி போக போறேன், அங்க பொன்னுசாமின்னு ஒரு பெரிய வியாபாரி இருக்காரு, அவர்கிட்ட எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்கு, அவரை சந்திக்க போகும்போது உன்னையும் கூட கூட்டிக்கிட்டு போகலான்னு தான் உன்னை வர சொன்னேன், அவரோட அறிமுகம் கிடைச்சா அது உனக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. மாதவன் சொன்னதை கேட்டதும் அது வரைக்கும் ஜெயபாலனுக்கு இருந்த ஆர்வம் அப்படியே குறைஞ்சு போச்சு. அவன் மாதவன் கிட்ட, அவர் என்ன அவ்வளவு பெரிய அறிவாளியா, என்னை விட அவருக்கு அறிவும் திறமையும் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அவரோட அறிமுகத்தால எனக்கு என்ன பயன் கிடைக்கும், ஒருவேளை என்னோட அறிமுகத்தால அவருக்கு வேணா ஏதாவது பயன் கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஜெயபாலனோட இந்த குணத்தை பத்தி மாதவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுனால அவன் சொன்னதை அவர் ரொம்ப பெருசா எடுத்துக்கல. மாதவன் அவங்கிட்ட சொன்னாரு, எது எப்படியோ இப்ப அந்த வியாபாரி பொன்னுசாமியால எனக்கு ஒரு மிகப்பெரிய வேலை ஆகணும், எனக்கும் அவரை ரொம்ப தெரியாது, எப்பவோ ஒரு தடவை அவரோட அறிமுகம் கிடைச்சிது, அவருக்கும் இப்ப என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, எது எப்படி இருந்தாலும் இப்ப அவரால எனக்கு ஒரு வேலை ஆகணுங்கிறதுனால யார் அறிவாளிங்கிற விவாதத்துல இறங்க வேண்டாம், நம்ம வேலையை மட்டும் நாம முடிப்போம் அப்படின்னு சொன்னாரு. அவரு ஜெயபாலனையும் கூட்டிக்கிட்டு வியாபாரி பொன்னுசாமி இருந்த நகரத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அவரு கூட வரும்போது ஜெயபாலன்
ஒரு மிகப்பெரிய அறிவாளி எப்படித்தான் இருக்காருன்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தான். நகரத்துக்கு வந்துட்டாங்களே தவிர மாதவன் கிட்டையும் பொன்னுசாமியோட சரியான முகவரி இல்ல. அவரு ஜெயபாலனை கூட்டிக்கிட்டு வியாபாரி பொன்னுசாமியோட வீட்டை தேடி நிறைய தெருவில் அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. அவரோட வீட்டை பார்த்தா என்னால அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும், இந்த தெரு வழியா வந்த ஞாபகம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு தெருவா அவரு போய்கிட்டு இருந்தாரு. ஜெயபாலன் அவர்கிட்ட இப்படி தெரு தெருவா அலைஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கு யாருகிட்டையாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா வந்துகிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட வியாபாரி பொன்னுசாமியோட வீடு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். வந்தவர் ஜெயபாலனை ஏற இறங்க பார்த்துட்டு, இந்த ஊர்ல அவர் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அவரோட வீடு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட முகவரியையும் அதோட வழியையும் சொல்லாமலே அவரு போயிட்டாரு. மாதவன் அந்த ஊர்ல இருந்த ஒரு வியாபார நிறுவனத்துக்குள்ள நுழைஞ்சு, எனக்கு வியாபாரி பொன்னுசாமியோட முகவரி வேணும் அப்படின்னு கேட்டாரு. அந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தவரு உடனே அவரோட இடத்துலேருந்து எழுந்திருச்சு வந்து, உங்களுக்கு பொன்னுசாமி ஐயாவை தெரியுமா அப்படின்னு மாதவன் கிட்ட கேட்டாரு. மாதவனும், எனக்கு அவரோட அறிமுகம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிது, அப்பா அவரை சந்திச்சதுதான், அதுக்கப்புறம் இதுவரைக்கும் சந்திக்கல அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த வியாபாரி மாதவன் கிட்டையும் ஜெயபாலன் கிட்டையும் சொன்னாரு, பொன்னுசாமி ஐயா மாதிரி ஒரு நல்லவரை நான் என்னோட வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, என்னோட வியாபாரம் ரொம்ப நொடிச்சு போய் இனிமே என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ அவருதான் மறுபடியும் என்னை கை தூக்கி விட்டு இந்த வியாபாரத்தையும் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பொன்னுசாமி ஐயாவுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்பவே என்னோட கடையிலேந்து ஒரு உதவியாளரை உங்க கூடவே அனுப்பி வைக்கிறேன், அவரு உங்களை பொன்னுசாமி ஐயா வீட்டுல கொண்டு விட்டுட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளையும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. மாதவனும் ஜெயபாலனும் பொன்னுசாமியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ அங்க அவரு 3 வியாபாரிகளோட ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா மாதவனை பார்த்த உடனே அந்த வியாபாரிகள் கிட்ட இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாதவன் இருந்த இடத்துக்கே வந்து, நீங்க எப்படி இருக்கீங்க மாதவன், ரொம்ப வருஷம் ஆச்சே உங்களை பார்த்து, வாங்க உங்களுக்கு இவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாதவனையும் ஜெயபாலனையும் ரொம்ப அன்போட வரவேற்று உள்ள கூட்டிக்கிட்டு போனாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பொன்னுசாமியோட அறிமுகம் கிடைச்சிது, அவரு இந்நேரம் என்ன ஞாபகம் வச்சிருக்காரோ இல்ல மறந்துட்டாரோ தெரியலையே அப்படின்னு மாதவன் சொன்னது ஜெயபாலனோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா பொன்னுசாமி பேசினதை வச்சு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருஷமா பழக்கம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவன் யோசிச்சான். பொன்னுசாமி ரொம்ப பெரிய ஆளா இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம அவரு ரொம்ப பணிவா இருந்தது ஜெயபாலனுக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருந்துச்சு. இதுக்குள்ள பொன்னுசாமி மாதவனை கூட்டிக்கிட்டு போய் அங்க இருந்த மத்த 3 வியாபாரிகளுக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சாரு. ஜெயபாலன்னு ஒரு மிகப்பெரிய அறிவாளி அங்க இருக்கிறத பத்தி கண்டுக்காம மாதவனும் பொன்னுசாமியும் மத்த 3 வியாபாரிகளும் ரொம்ப நேரத்துக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது ஜெயபாலனுக்கு ரொம்பவே எரிச்சலா இருந்துச்சு. ஆனாலும் வேற வழியே இல்லாம அவன் அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அங்க நின்னுகிட்டு இருந்தான். அப்ப அந்த 3 வியாபாரிகள்ல ஒருத்தர் திடீர்னு மாதவன் பக்கம் திரும்பி, அம்மா உங்க கூட வந்திருக்கிறது யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டாரு. இப்பதான் ஜெயபாலனை பத்தி ஞாபகம் வந்த மாதிரி மாதவன் அவன் பக்கம் திரும்பி, இவன் என்னோட அக்கா பையன், இவன் பேரு ஜெயபாலன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு வியாபாரி, இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, ஓ இப்ப ஞாபகம் வந்துடுச்சு, என்னோட பையனோட ஒரு கல்வி நிறுவனத்துல 5 வருஷம் இந்த ஜெயபாலன் ஒன்னா படிச்சான், என் பையன் இவனை பத்தி நிறைய எங்க கிட்ட சொல்லி இருக்கான், தன்னை பத்தியே ரொம்ப பெருமை அடிச்சுக்குவான், தன்னை மாதிரி அறிவாளி யாருமே இல்ல அப்படிங்கிற எண்ணமும் இவனுக்கு உண்டு, இவ்வளவு ஏன் நம்ம பொன்னுசாமியை விட கூட இவன் உயர்ந்தவன் அப்படின்னு இவனே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டும் இருக்கலாம், என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்னு ரொம்ப கேலியா சொன்னாரு. பொன்னுசாமியையும் மாதவனையும் தவிர மற்ற வியாபாரிகள் எல்லாம் அவர் சொன்னதை கேட்டு சிரிச்சாங்க. ஜெயபாலனுக்கு இது ரொம்ப பெரிய அவமானமா இருந்துச்சு. ஆனா அந்த சூழ்நிலையை மாத்துற மாதிரி பொன்னுசாமி வேற ஏதோ சொல்லி சமாளிச்சு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பிவிட்டாரு. மாதவனும் ஜெயபாலனும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒண்ணுமே பேசிக்காம மறுபடியும் தங்களோட ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க.
ஆனா வர்ற வழியெல்லாம் ஜெயபாலன் எதையோ யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தான். ஏதோ ஒரு முக்கியமான வேலை நடக்கணும் அப்படின்னு தானே மாதவன் தன்னை பொன்னுசாமி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. ஆனா அங்க முக்கியமான வேலை எதை பத்தியும் பேசின மாதிரியே தெரியலையே அப்படின்னு அவன் நினைக்கும் போதுதான் அவரு சொன்ன அந்த முக்கியமான வேலை தன்னோட வீண் பெருமை பேசுற பழக்கத்தை நிறுத்துறது தான் அப்படின்னு ஜெயபாலனுக்கு புரிஞ்சிச்சு. இப்ப அவன் மாதவன் பக்கம் திரும்பி, மாமா, நீங்க என்ன பொன்னுசாமி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனதே என்னோட தற்பெருமை பேசுற பழக்கத்தை நிறுத்துறதுக்கு தானா? அங்க போய் அவமானப்பட்ட அப்புறம்தான் நான் செஞ்ச தப்பே எனக்கு தெரியுது. மத்தவங்க நம்ம புகழ்ந்து பேசினாதான் மதிப்பு, நம்ம நாமே புகழ்ந்து பேசிக்கிட்டா அது மதிப்பு கிடையாதுங்கிறத இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். மாதவனும் சிரிச்சுக்கிட்டே, இதை நான் நேரடியா உங்ககிட்ட சொல்லி இருந்தா உனக்கு புரியாது, உனக்கு புரியற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காகத்தான் பொன்னுசாமியோட வீட்டுக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.